அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 10/6/2024 திங்கட்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள், சுபகாரியங்கள் செய்வதற்கு அற்புதமான ஒரு நாள். இன்று வளர்பிறை சதுர்த்தி நாள். விநாயக பெருமானை வழிபட வாழ்க்கையிலே சங்கடங்கள் தடைகள் அகலும் நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாகவும் எல்லா விதமான வளங்களும் செல்வங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் வைகாசி மாதம் 28ஆம் நாள். இன்று மாலை 6:17 வரை சதுர்த்தி திதி உள்ளது. அதன் பின்னர் பஞ்சமி திதி உள்ளது. இன்று இரவு 11:37 வரை பூச நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் ஆயிலை நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ளது. இன்று மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை உள்ளது. குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை உள்ளது. யமகண்டம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவானின் 4ஆம் இடத்து பார்வையால் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். இடம் நிலம் வாங்கி நீண்ட நாட்களாக கட்ட முடியாமல் இருந்த நிலைமை மாறி சொந்தமாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் வரும். அது சம்பந்தப்பட்ட கடன் விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். தொழில் வியாபாரத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். விவசாயிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே போல் நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்து கொள்ளுங்கள். இன்று மதிய நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. CA, ICWA, CFA, CIMA படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் உள்ளது. ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு, முத்தான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 3. ரிஷபராசி அன்பர்களை, மறதியால் அவதிப்படும் நாள். மறதியால் சில டாக்குமெண்ட்ஸ், ஃபைல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு பிரச்சனைகளை தரக்கூடும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் அலர்ட்டாக இருக்க வேண்டிய நாள். பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். குழந்தை செல்வங்களுக்காக நீண்ட நாட்களாக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 2. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பர்களே, நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய நாள். கவலைகளை மறக்கக்கூடிய நாள். வீட்டிலே இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். தாய் தந்தையுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. 12இல் இருக்கின்ற குரு வியாழ பகவானால்
பணம் சம்மந்தப்பட்ட காசு சம்மந்தப்பட்ட விஷயங்களிலே கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் கவனம் தேவை. ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். டெய்லரிங் செய்பவர்கள், ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது கஸ்டமர்ஸ் கிடைப்பார்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 6. கடகராசி அன்பர்களே, ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள் சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தந்தையாருக்கு சில மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே அஷ்டமத்து சனி இருக்குது, அதனாலே சில விரயங்களும் வந்து சேரும். வாகனங்களால் திடீர் செலவுகள் உண்டு. ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு ஸ்டாஃப் ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்து சேரும். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள்லாம் வந்து சேரும். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி போன்ற மாற்று மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டமான எண் 5. சூரிய பகவானை ராசியதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். 4ஆம் இடத்து குருவால் சுப செலவுகள் கூடும். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வாங்கும் பொழுது பட்ஜெட்டுக்கு மீறி வாங்க வேண்டாம். கடனால் நீங்கள் தான் அவதிப்படுவீர்கள். அதே மாதிரி குழந்தைகள், பிள்ளைகள் ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். தந்தை வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும். நல்ல வரன்களை எதிர்பார்த்து திருமணத்துக்காக, கல்யாணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும். ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல மதிப்பு, மரியாதை, கௌரவம் கிடைக்கக்கூடிய நாள். சினிமா, சின்னத்திரை நடிகர், நடிகைகளாக இருப்பவர்கள், டெக்னீஷியனாக, ப்ரொடியூசராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய, ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். சமூக சேவையாளர்களுக்கும் அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 6. கன்னி ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். ராகு பகவானால் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு வரும். அந்த பிரச்சனையை பெருசாகாமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் கையில் உள்ளது. வீடு, இடம் வாங்கியவர்களுக்கு அதிலே சில பிரச்சனைகள் வந்து சேரும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். டாக்குமெண்ட்ஸ் விஷயத்திலே கவனம் தேவை. வெளிநாட்டுக்கு சென்று வேலை பார்க்கணும் அப்படின்னு விரும்புவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், அக்கௌண்டனாக இருப்பவர்கள், அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும் நாள். பயணங்கள் நன்மைகளை தரும். லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், யோகா ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 3. துலாம் ராசி அன்பர்களை, நினைத்ததை சாதிக்கும் நாள். சனி பகவானால் வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் அல்லது ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை பார்ப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மீடியேட்டராக, புரோக்கராக இருப்பவர்களுக்கும் பணவரவு உண்டு. கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். அரசு ஊழியர்களுக்கு நல்ல அங்கீகாரம், ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள், பேராசிரியர்களாக, விரிவுரையாளர்களாக, ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது பொறுப்புகள் வந்து சேருகின்ற ஒரு நாள். மாணவர்கள், குறிப்பாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்களுக்கு தகுதிக்கேற்ப சில வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டமான எண் 6. விருச்சிக ராசி என்பர்களே,
நல்ல மாற்றங்கள் வரும் நாள். 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் சில திடீர் மாற்றங்கள் வந்து சேரும். உத்தியோகம் வியாபாரத்திலே எதிர்பாராத மாற்றங்கள் வந்து சேரும். சிலருக்கு இட மாற்றங்களும் வந்து சேரும். வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். திடீர் மருத்துவ செலவுகள் உண்டு. சகோதரர்களுக்கு சில மருத்துவ செலவுகள் வந்து சேரும். வாகனங்களில் போகிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓவர் ஸ்பீடு வேண்டாம். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைப்பதிலே சில தடை தாமதங்கள் வந்து சேரும். விவசாயிகளுக்கு அற்புதமான நாள். பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டமான எண் 4. வியாழ பகவானை ராசிதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நாள். பணம் காசு விஷயத்திலே கவனம் தேவை. சகோதரிகளுடன் சில மனஸ்தாபங்கள் வந்து சேரும். கலைஞர்களுக்கு பயணங்களின் பொழுது சில தடைகள் தாமதங்கள் வரும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்குங்க. மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். ஊர் சுற்றுறது, கேம்ஸ் விளையாடுறது, இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஆசிரியர்கள் கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு புது பொறுப்புகள் எல்லாம் வந்து சேரும். அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சில தடைகள் தாமதங்கள்லாம் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு விரய செலவுகள் உண்டு. சட்டத்துறையினர் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கும் நண்பர்களால் தேவையில்லாத செலவுகள் வந்து சேரும். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டமான எண் 9. 9ஆம் இடத்தை பார்க்கும் குருவினால் பூர்வீக சொத்துக்கள் பரம்பரை சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதரிகள் ஆதரவாக இருப்பாங்க. நண்பர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள், யூடியூபராக ஃபேஸ்புக்கில் இருப்பவர்கள், இன்ஸ்டாகிராமில் இருப்பவர்களுக்கெல்லாம் பணவரவு உண்டு. அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் வேலை செய்பவர்கள், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்கள், அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் புது கிளையண்ட்ஸ் கஸ்டமர்ஸ் கிடைப்பார்கள். விளையாட்டுத்துறை வீரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள், லேப் டெக்னீஷியன்ஸ், அதே மாதிரி ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு திருப்தியை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டமான எண் 4. கும்பராசி அன்பர்களே, செலவுகளை குறைக்க வேண்டிய நாள். நாளில் இருக்கும் குருவால் சில செலவுகள் வந்து சேரும். வரவுக்கு மீறிய செலவை கட்டுப்படுத்த வேண்டும். தேவையில்லாத பொருளை வீட்டுக்கு வாங்காதீங்க. பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். மருத்துவ செலவு காத்திருக்கிறது. இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பேங்க் வேலை செய்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ் கிடைக்கும். ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் திருப்தியான பணவரவு உள்ள நாள். நல்ல லாபங்கள் கிடைக்கும். பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கும் நடைபாதை வியாபாரிகளுக்கும் இருந்த பிரச்சனைகள் குறையும். மாலை நேரத்தின் பின்னர் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டை எதிர்பார்த்து காத்திருக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டமான எண் 8. மீனராசி அன்பர்களே, வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. சொந்த பந்தங்களுடன் சில பிரச்சனைகள் வரும். விரயச்சனியாக இருப்பதனால தேவையில்லாத பொருளை வாங்காதீங்க. செலவை கட்டுப்படுத்த வேண்டும். கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனுக்கோ மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்கங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. எஃப்எம்சிஜி ஹோல்சேல் ரீட்டைல் வியாபாரம் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். மாணவர்கள், குறிப்பாக
இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல அனுகூலமான ஒரு நாள், நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 6. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான ஆனந்தமான ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்க எல்லாம் வல்ல லக்ஷ்மி நரசிம்மரின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.